ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நம்ம இது வரைக்கும் மாணிக்க வாசகரோட 55 வரிகளுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்திருப்போம். இதுதான் நீங்க என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, டிராவல் வித் ராடி யூடியூப் சேனல்லையும், டிராவல் வித் ராடி இன்ஸ்டாகிராம்லையும் வந்து இதுக்கு முன்னாடி பதிவுகள்லாம் இருக்கு, விளக்கங்களும் இருக்கு. நீங்க அதை பார்த்து பயன்பெறலாம். இது இல்லாம கோவில் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள், அதுக்கப்புறம் வந்து சாமி சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே இருக்கு. அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த 5 வரிகளுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்த உள்ளுருகிடும் நலம்தன் இல்லாத சிறியர்க்கு நல்கிட நிலம்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த தாயிற் சிறந்ததொரு தயாவான தத்துவனே. இந்த வரிகளோட விளக்கத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பக்தனோட தாழ்மையையும் இறைவனோட கருணையையும் அன்பையும் வந்து எதிர்க்கெதிரே வந்து சந்திக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்றதையும், ஒரு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற ஒருத்தரை வந்து கடவுள் வந்து எப்படி அவரோட கருணையால வந்து அணைச்சிக்கிறாரு, பரிபூர்ணமா அணைச்சிக்கிறாரு அப்படின்றதையும் வந்து மாணிக்க வாசகர் அவ்வளோ அழகா வந்து சொல்லியிருக்காரு. வாங்க அதனோட விளக்கத்துக்கு போவோம். நம்ம இப்ப பார்த்த வரிகளோட ஷார்ட் விளக்கம். நம்ம வந்து நம்மளோட மனசோட நிலை வந்து விலங்கு தன்மையா இருந்தாலும் கடவுள் வந்து நமக்கு அருள் புரிகிறாரு. அப்புறம் நம்மளோட அன்பு வந்து நம்ம வந்து எவ்வளவுதான் நம்ம கெட்டவங்களா, நம்மளோட மனநிலை வந்து கெட்டதா இருந்தாலும் இதை வந்து பக்தர் வந்து அவர் வந்து எல்லாமே அவரோட குணங்கள் எல்லாமே வந்து கெட்ட விஷயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவரு நினைச்சிட்டு அவர் இதை சொல்றாரு. மாணிக்க வாசகர் தன்னை தாழ்த்தி சொல்றதுக்காக நான் அவ்வளவு உயர்ந்தவன் இல்ல, என்கிட்ட நிறைய தப்பு இருக்கு அப்படின்றதுனால அதை சொல்லியிருக்காரு. அவர் அப்படி இருந்தாலும் ஆனா வந்து என் மனசுல இருக்கிற அந்த அன்பு கலந்த பக்தி வந்து ஒரு கசிஞ்சு என் மனசுக்குள்ள வந்து ஒரு உருக்கத்தை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் தன்னை வந்து இந்த பூலோகத்துக்கு வந்து எனக்காக நீங்க வந்து உங்களோட திருவடிகளை காமிக்கிறீங்களே இறைவா, இதை விட பெரிய விஷயம் எனக்கு என்ன இருக்கு அப்படின்றதையும், நான் வந்து ஒரு நாய்க்கு அடியவரா நான் வந்து அந்த நிலையில நான் இருக்கேன். ஆனாலும் வந்து நீங்க வந்து எனக்கு ஒரு அதாவது தாயோட கருணையை விட மிக சிறந்த ஒரு அன்பை எனக்கு கொடுத்துருக்கீங்களே, அவ்வளோ பெரிய தாயான தத்துவனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த ஷார்ட் விளக்கம். ஸோ வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் அடுத்த 5 வரிகளில் சந்திக்கலாம். நான் உங்கள் டிராவல் வித் ராடி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ஏதாவது குறைகள் பிழைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், அதை நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா நானும் வந்து கற்றுக்கிறேன். நான் வந்து இதில் வந்து இப்போ ரொம்ப வந்து அப்படியே இதெல்லாம் வந்து கரைச்சி குடிச்சிட்டு அப்படிலாம் வரல. நானும் கற்றுக்கிறேன். நான் கற்றுக்கிறத உங்களுக்கும் சொல்கிறேன். அதனால் இதில் பிழைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்கள் டிராவல் வித் ராடி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.